கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, என்னுடைய நேரத்தை இந்த நேரத்திலிருந்து கணிப்பிடுங்கள் தயவு செய்து. Yes, from now onwards. Okay, thank you so much. Starts now. இன்றைக்கு தண்டனை கோவை திருத்தச் சட்டம் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனை கோவை திருத்தச் சட்டம் மூலம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த சட்டத்தை இங்கு கொண்டு வந்ததற்கு என்னுடைய வரவேற்பையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தண்டனை கோவை சட்டத்திலே புதிதாக உள்வாங்கப்பட்ட இந்த பிள்ளைகள் தொடர்பான சரீர தண்டனை, அதே போல் பிள்ளைகள் தொடர்பான உடல் ரீதி அல்லாத தண்டனை தொடர்பான உள்வாங்கல்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே மிகவும் முக்கியமானவை. இந்த தண்டனை சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதன் நோக்கம் இந்த தண்டனைகளை நேரடியாக சமூகத்திலே பிரயோகிப்பது என்பதற்காக அல்ல. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக இந்த தண்டனை கோவை இவ்வாறான சட்டங்கள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த வகையிலே எங்களுடைய சமூகத்தை ஆரோக்கியமாக கொண்டு செல்வதற்கான முழு பொறுப்பும் இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஆரோக்கியமான சமூகமாக கட்டியெழுப்புகின்ற தேவைக்காக பயன்படுத்தப்படலாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த சட்டம் மூலம் இன்று கலந்துரையாடப்படுகின்ற போது ஒரு சில விடயங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கு முக்கியமாக 308(1) இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்ட சில விடயங்கள் இதில் இழிவுபடுத்தலை விளைவிக்கும் சாத்தியம் என்று சொன்னால் அதுக்கான பொருள் கோடல்கள் இதில் போடப்பட்ட சில சொற்களுக்கான அளவீடு பொருள் கோடல்களை நாங்கள் இந்த சட்டத்தை முழுமையாக வெளியிடுகின்ற போது உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அதே போல் இந்த சட்டத்திலே தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் இடையில் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு குறித்து காட்ட விரும்புகிறேன். உதாரணமாக இந்த சட்டத்தினுடைய திருத்தத்தின் 316 ஆனா அதிலே சொல்லப்படுகின்றது தண்டனையாக 314 ஆனாவிலே தண்டனையாக சொல்லப்படுகின்றது 2 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய காலப்பகுதி ஒன்றுக்கான இருவகையிலான அந்த சொல்லப்பட்டு இடையில் இந்த சிறை தண்டனைக்கு மேலதிகமாக 5 லட்சம் ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய குற்றப்பணத்தினால் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆங்கில மொழியில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இங்கு 5 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது. 314A it says 5,000 rupees. தமிழிலே 5 லட்சம் என்று சொல்லப்படுகின்றது, இங்கே 5,000 rupees என்று சொல்லப்படுகின்றது. அதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆகவே இந்த தண்டனை கோவை சட்டத்தினுடைய திருத்தம் எங்களுடைய சமூகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தேவையானது என்ற விடயத்தை கூறிக்கொண்டு எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே பேசலாம்னு நினைக்கின்றேன். இப்போது இந்த வருட பாதீட்டிலே எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய பாதைகளை திருத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு கீழே இருந்த இந்த அரசாங்கம் இப்போது மூச்சு விடுகின்ற அளவிலே வந்து இந்த எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்றதற்கான சில நிதி ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய வீதிகள் தொடர்பாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சட்ட ரீதியாக இருக்கின்ற வீதிகளுக்குரிய நிதி ஒதுக்கீடு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாமல் அரசாங்க அதிபரின் ஊடாக அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வீதிகளினுடைய தெரிவு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரியாமல், இப்போது உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்போது மக்கள் பிரதிநிதிகளால் கையாளப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள்லாம் இந்த நாட்டில் இருக்கின்றது. அப்படியொரு மக்களால் பிரதிநிதிகளால் தெரிவு செய்யப்பட்டு இயங்குகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுடைய எந்த ஒரு கருத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ரோட்டுகளை திருத்துவதற்கான பட்டியல் வேறு எங்கேயோ தயாரிக்கப்பட்டு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது.
அந்த உள்ளூராட்சி மன்றங்கள பட்டியலில் இருக்கின்ற ஆராய்ந்து பார்க்கும்போது சில உள்ளூராட்சி மன்றங்களிலே உதாரணத்துக்கு செட்டிகுளம் பிரதேச சபையை பொறுத்தவரையிலே ஒரு உள்ளூராட்சி ஒரு வட்டாரத்துக்கு 18 ரோட்டுகள் ஒதுக்கப்பட்டு வேறு சில மிகவும் மோசமான வட்டாரங்களுக்கு எந்த விதமான ஒரு ரோட் கூட ஒதுக்கப்படாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீதி திருத்தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி இல்லாமல் அரசாங்க அதிபருக்கு பணம் அனுப்பப்பட்டு யாரோ அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ரோட்டுகளை தெரிவு செய்து அதை பூரணப்படுத்துகின்ற அல்லது ரிப்பேரை செய்கின்ற கான்ட்ராக்டர்ஸாகத்தான் இப்போது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான விஷயம். இந்த நிதி ஒதுக்கீட்டுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதில் கூடிய கரிசனை எடுத்து இந்த பிரச்சனையை வழிமுறையை கையாள வேண்டும். நன்றி. ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இப்போது ஒவ்வொரு வட்டாரங்களாக சென்று அந்த மக்களோடு கலந்துரையாடி அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் அதை ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் வச்சிருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில் அந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த ரோட்டுகளை தெரிவு செய்வதன் ஊடாக உண்மையான இந்த நிதி ஒதுக்கீடு அதிக தேவை இருக்கின்ற மக்களுக்கு போய் சென்றடைவதை தடுக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் நான் என்னுடைய வினயமான கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஆகவே இப்போது தயாரித்து அனுப்பப்பட்ட அந்த உள்ளூராட்சி மன்ற வீதிகளுடைய பட்டியலை அரசாங்க அதிபரும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகிகளும் கலந்துரையாடி ஒரு இணக்கமான தீர்வுக்கு வந்து அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மக்களுக்கு பிரயோசமானதாக மாறுவதற்குரிய ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தற்போது எங்களுடைய வவுனியா நகரசபை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெயர் பலகை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான அடிப்படையான மாநகர சபைக்குரிய வசதிகள் ஆளணிகள் அங்கு இருக்கவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் 2026ஆம் ஆண்டிலாவது அவர்களுடைய ஆளணியை நிரப்புவதற்கும் அதே போல் வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சி மன்றம் தீயணைப்பு படையை கொண்ட உள்ளூராட்சி மன்றம் முழுமையான வவுனியா மாவட்டத்திற்கும் இந்த தீயணைப்பு படை பயன்படுத்தப்படுகிறது. தீயணைப்பு படை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகனமும் ஒரு ஆம்புலன்ஸும் தான் இருக்கிறது. தனியான ஒரு பிரிவு அங்கு உருவாக்கப்படவில்லை. அதற்குரிய முக்கியமான காரணம் ஆளணி நிதி. ஆகவே எதிர்வருங்காலத்தில் இந்த பாதுகாட்டிலாவது இந்த ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த மாநகர சபையினுடைய எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ஆளணியை திருத்தம் செய்து அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கடமையை மக்களுக்கான சேவையை திறம்பட செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மீண்டும் ஒரு தடவை இந்த வீதிகளை திருத்தம் செய்வதற்குரிய கலந்துரையாடலை உடனடியாக அரசாங்க அதிபரும் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களும் கலந்துரையாடி இந்த அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மக்களுக்கு சென்றடையக்கூடியதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.